மாமா இங்க பாருங்க என் ஸ்டேட்டஸ். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், எப்போ ஸ்டேட்டஸ் வச்சாலும் எங்கள் அம்மாவையும் அக்காவையும் ஹைட் பண்ணிட்டு வைன்னு. ஏன் கேட்கவே மாட்டேங்கிறேன் நான் சொல்கிறதையே? இதுல என்ன இருக்குப்பா அங்க பார்த்தா? இங்கே பாரு, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை கஷ்டப்பட்டு அப்பா இல்லாமல் என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அவங்கள கூட கூட்டு வராமல் இன்றைக்கி நான் உன்னை கூட்டு வந்து இங்கே ஜாலியாக இருக்கேன்னு நினச்சா அவங்க ஏதாச்சும் சின்னதாக கஷ்டப்பட்டாலும் எனக்கு அது தாங்க முடியாது. சந்தோஷமாக இருப்பாங்க வெளியே, ஆனால் உள்ளே ஏதாச்சும் ஒரு பாயிண்டாச்சும் வருத்தப்பட்டாங்கன்னா, எங்கள் அம்மா மட்டும் கிடையாது, எல்லா அம்மாவும் அப்படி தான். ஓகே, எங்க அம்மா எல்லாம் அப்படி கிடையாது. ஓகே, உங்கள் அம்மா கிட்ட வாட்ஸ்அப் இருக்கா? இல்ல. ஏன்? அப்போ ஃபோன் பண்ணு உங்கள் அம்மாவுக்கு. எதுக்கு? ஃபோன் போட்டு நான் சொல்கிறத அப்படியே சொல்லு. அண்ணனும் அண்ணியும் துபாய்க்கு வராங்க, அவங்கள்ட்ட ஊறுகாய் கொடுத்து விடுங்கன்னு சொல்லு. ஹலோம்மா. மா, எனக்கு மாங்காய் ஊறுகாய் வேணும், கொடுத்து விடுறீங்களா? இல்ல, அடுத்த வாரம் அண்ணனும் அண்ணியும் இங்க துபாய்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்களேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து விட்டதுக்கு ஒரு தடவை கூட வாங்க கூப்பிடலையேம்மா. சரி போட்டு விடு, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்க அண்ணிய கூப்பிட்டுட்டு போறேன்னு கூட என்கிட்ட சொல்லலையே. உங்க அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி தனியா விட்டுருப்பாரா? சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சாரி மாமா.